ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இன்னைக்கு 8 நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து பாஸ்ட் 5 டேஸாக வந்துட்டு 8 ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டு 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு நாள் 8 மணி நேரம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே சிலபஸை ஈஸியாக முடிச்சிடலாம். என்னால் 8 மணி நேரத்தில் இவ்வளோ படிக்க முடியாது, நான் பிகினர்ஸ் அப்படின்றவங்க நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட ஒரு நாளைக்கு படிக்க சொல்கிறத 2 டேஸ் கூட டைம் எடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணுங்கள். பட் நீங்கள் இந்த வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறத ரெகுலராக படிச்சுட்டு வந்தீங்கன்னா சிலபஸை ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்தலாம். இன்றைக்கி வந்து டே 6. ஆல்ரெடி நீங்கள் 6th to 9th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆப்டிடியூடில் வந்துட்டு எல்சிஎம் HCF, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் 4 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 4 டாபிக் 4 நாளில் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் பேலன்ஸ் இருக்கிறத கூட இன்றைக்கி வந்து இன்னும் நான் வந்து ஒரு சில டாபிக் சரியாக பார்க்கலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி கூட வந்துட்டு ரிவிஷன் மாதிரி வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் ரிவிஷன் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா புதுசாக டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் 6th தமிழும் 9th தமிழும் ரிவைஸ் பண்ணணும். ஜென்ரல் தமிழில் வந்து 6th தமிழ் 9th தமிழ் ரிவைஸ் பண்ணணும். ஆல்ரெடி படித்தது தான். ஸோ சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. 6th ரொம்ப ரொம்ப ஈஸி. 9th வந்து ஆல்ரெடி படிச்சிருங்க. ஃபஸ்ட் டே படிச்சிருப்பீங்க டே 1ல். ஸோ அதை வந்து இன்றைக்கி திருப்பி பார்க்க போகிறீங்க. ரொம்ப வந்து உட்காந்து மக்கப் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக பாருங்கள். போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நடந்த ஜென்ரல் தமிழுக்குரிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ரீவியஸாக நடந்த 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஜென்ரல் தமிழ் இனிமேல் அப்படின்னு. அந்த வீடியோ பாருங்கள். கொஷின்ஸும் வந்து நம்மளுக்கு வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்பல்சரி வீக்லி 1 ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின் நீங்கள் பார்த்தே ஆகணும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின். ஏன்னா அதில் வந்து ஒரு 85 இப்போது இருக்க சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 85 கொஷின் வந்து இலக்கணம் மட்டும்தான் வரும். ஸோ அதை நம்ம புக்கில் படிக்கிறத விட நிறையா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 15 கொஷினுக்கு தான் நம்ம இலக்கியம் படிக்கணும். ஸோ இலக்கணம் தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இலக்கணம் வந்து நம்ம முன்னாடி நடந்த கொஷின்ஸை பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த கொஷினில் பார்த்தோம், இப்படி இருந்துச்சு, இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்றது நம்மளுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷினை டவுன்லோட் பண்ணி வீக்லி 1 கொஷின் பார்த்துருங்க. கம்பல்சரி தமிழுக்கு பார்த்துருங்க. மேக்ஸில் வந்து எல்சிஎம் HCF வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸ்கூல் புக் சம்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன நீங்கள் முடிச்சிருங்க. சிந்து, அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து, குப்தாஸ், முகலாயர்கள், டெல்லி சுல்தான் 4 டாபிக் முடிச்சிருந்தீங்க. ஸோ அதை இப்போதைக்கு ரிவைஸ் பண்ண வேணாம், நம்ம அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் 10th பாலிட்டி ஃபுல்லாக 10th பாலிட்டியில் 3 லெசன் அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். இந்த 10th பாலிட்டி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஸோ ரிவிஷன் தான். 6th தமிழ் 9th தமிழ் ரிவிஷன், 10th பாலிட்டி ரிவிஷன், எல்சிஎம் HCF சம்ஸு தூக்கம் வரப்போ சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் போகும். அடுத்து புதுசாக படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு லெசன். இதை மட்டும் தான் புதுசாக படிக்க போகிறீங்க. இந்த லெசன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ ஒரு 40 பேஜஸ் இருக்குன்னா 20 பேஜஸை ஒரு 1 hour படிக்கணும், இல்லை 1.5 hour. அடுத்து ஒரு 20 பேஜஸை வந்து ஒரு 1.5 hour. இல்லை என்னால் இன்றைக்கி இதை முடிக்க முடியாது அப்படின்றவங்க நாளைக்கு கூட, அதாவது மேக்ஸிமம் ஒரு நாள் தள்ளி போகலாம். வச்சுக்கிட்டே இருந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. புதுசாக 11th எக்கனாமிக்ஸில் இந்த ஒரு லெசன் மட்டும் படிக்க போகிறீங்க. 11th எக்கனாமிக்ஸில் 5 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5 லெசனை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 5 லெசனை நல்லா தரவாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. புக் பேக் கொண்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கான போர்ஷன்ஸ் இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப கம்மி தான். புதுசாக படிக்க போகிறது ஒரே ஒரு லெசன் தான். மற்றது எல்லாமே ரிவிஷன் தான். நாளைக்கும் வந்து ரிவிஷன் தான் இருக்கும். மண்டேலேருந்து டெஸ்ட் 5, அதாவது நான் 4K அகாடமி ஃபாலோ பண்ணுறேன். அதில் டெஸ்ட் 5க்கான போர்ஷன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டே சைட் பை சைடாக ப்ரீவியஸாக படித்ததையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான போர்ஷன் இதுதான். நான் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்கிறனால அந்த டெஸ்ட் 4க்குரிய போர்ஷன்ஸ் ஃபுல்லாக இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறேன். நீங்கள் இதை படிங்க. 11th எக்கனாமிக்ஸில் வந்து 7th லெசன், அதாவது 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 7வது லெசன் வந்து இந்திய பொருளாதாரம். பேஜ் நம்பர் வந்து 168. கொஞ்சம் பெரிய லெசன் தான். ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிங்க. எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா 2 நாள் கூட டைம் எடுத்து இதை படிங்க. ஸோ முக்கியமான லெசன் 5ஐயும் வந்து படிக்காமல் போயிடாதீங்க. எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 2 யூனிட்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. 2லேருந்து 20 கொஷின் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஜென்ரல் தமிழுக்கு நான் வந்துட்டு வேர் டு ஸ்டடி 4K அகாடமியில் புக் வைஸ் வேர் டு ஸ்டடி போட்டிருந்தாங்க. அதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களோட புக்கோட இண்டெக்ஸில் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஆனால் அதை கையில் வச்சுட்டு புக் வைஸ் படிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ அதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சார் வந்துட்டு நல்லா குடுத்துருப்பாங்க. எது எது சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு படிங்க. நீட் இல்லாததை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள், பாக்ஸ் மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ் வந்து அட்ட டு அட்டா புக் படிச்சிருப்போம். அதை வந்து ஒமிட் பண்ணிட்டு போகிறது விட்டுட்டு போக மனசு இருக்கு. எனக்கே நம்ம +2 வரைக்கும் தமிழ் நல்லா படிச்சிருந்தோமே, அதை இதெல்லாம் நம்ம இனிமேல் படிக்க தேவையில்லைன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறது, 100 கொஸ்டினுக்கு எது தேவையோ அதை மட்டும் தானே படிக்கணும். எக்ஸ்ட்ரா படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, நம்மளுக்கு அந்த டைமில் வேறு ஜிஎஸ் வந்து தெளிவாக படிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதில் அந்த சாரே வந்து 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக்குக்கும் கொடுத்துருப்பாங்க, நியூ புக்குக்கும் வந்துட்டு எது எது சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இயல்னா இது இருக்குது, அடுத்து வந்து செயல் பகுதியில் நூல்வெளி மட்டும் படிங்க, இலக்கணம் இருக்குது. அதுக்கப்புறம் எது தேவையில்லையோ அந்த இயலில் அந்த லெசனில் வந்துட்டு பாக்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ பட்டமரம்னா அதோட ஆசிரியர் வந்து தமிழ் ஒளி, ஸோ அவர் வந்து சிலபஸில் வராரு. ஸோ அந்த மாதிரி எது எது தேவையோ அதை மட்டும் அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் இண்டெக்ஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு ஜென்ரல் தமிழ் படிங்க. அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். தமிழுக்கான வேர் டு ஸ்டடி புக் வைஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை மார்க் பண்ணி வச்சு படிங்க. தமிழுக்கு வந்துட்டு புக் அட்டை டு அட்டை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு ப்ரீவியஸாக நடந்த ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷினை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 85 கொஷினுக்கு இலக்கணம் மட்டும்தான். அதனால் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் பார்க்கணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் மறந்துடாதீங்க. ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.